Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல காலிஃப்ளவரை வச்சு ஃப்ராங்கி பண்ண போறோம். கோபி மஞ்சூரியன் ஃப்ராங்கி. அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாமா? பச்சரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் ஒன்று, அப்புறம் ஒரு குடமிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன், 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அப்புறமா சப்பாத்தி மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். இதில் 1/2 கப் கோதுமை மாவும் 1/2 கப் மைதா மாவும் போட்டு சப்பாத்தி மாதிரி போட்டு பிசைஞ்சு போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம காலிஃப்ளவரை வெந்நி தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். காலிஃப்ளவரை வெந்நி தண்ணியில் போட்டு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போது காலிஃப்ளவரை பொரிச்சு எடுக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூன், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சோண்டி தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த மாவு எல்லா காலிஃப்ளவர்லேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா புன்னிறம் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை பொரித்து எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 2 மிளகாய், ஒரு தக்காளிக்கு பதிலாக நீங்கள் சாஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமா ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம்.
அப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். குடமிளகா பெரிய வெங்காயம் இதெல்லாம் நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா மட்டும் போதும். அப்புறமா இதில் நம்ம பொரிச்சு வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இதில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச சப்பாத்தியில் காலிஃப்ளவரை ஃபில் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்சம் பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துக்குவோம். இதை ரோல் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்த கோபி மஞ்சூரியனை இதில் இப்படி வச்சு ஃபில் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான ஃப்ராங்கி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.